மெக்டி ஏன் வந்து ரொம்ப வேர்ல்ட்ஸ் கூலஸ்ட் மெக்டின்னு சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காலத்து ஃப்ளைட் இது. இந்த வருஷம் வந்து ஐடி ஜாப்ஸ்க்கு வந்து ஸ்கோப் கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், கியூர் அண்ட் வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் டவுப்போ அப்படிங்கிற ஒரு அழகான சிட்டியில், அந்த சிட்டி சென்டரில் எவ்வளவோ அழகான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத நிறையா புதுமையான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2025 அதாவது இந்த வருஷம் ஆரம்பித்து 3 months வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வருஷம், இந்த 2025 இந்த ஃபர்ஸ்ட் 3 months, ஆல்மோஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து ஐடி ஜாப்ஸ்க்கான ஸ்கோப் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல டிமாண்டில் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது, இப்போ இருக்கிற கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எங்களை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் இதே நேம் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து அப்படிங்கிற நேம்லேயே ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நீங்கள் டவுப்போவோட அழகை பார்த்துருப்பீங்க. நிறைய இடங்கள் டவுப்போவில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு ஊர் டவுப்போவில். ரொம்ப முக்கியமே இந்த லேக் தான். இந்த லேக் நான் அதுக்கு முன்னாடி காமிச்சப்போ ரொம்ப அமைதியான லேக். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கிற காற்றுக்கு கடல் மாதிரி அலையெல்லாம் அடிச்சிட்டு இருந்தது அந்த லேக்கில். அவ்வளோ பயங்கர விண்டியாக இருந்தது அந்த லேக். ஸோ நம்ம டவுப்போவில் என்னென்ன அழகான இடங்கள் இருக்குது அப்படின்னு இந்த சிட்டியை வந்து சுத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இடம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்க கூட்டம் இருக்கு. $10,000 வின் பண்ணலாம் அப்படின்னு வேற போட்டிருக்காங்க. அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, டவுப்போல இது ரொம்ப ஃபேமஸான இடம். இங்கே வந்து இந்த மாதிரி இந்த கோல்ஃப் பால் இருக்கு. அந்த பாலை அடிச்சு அந்த சென்டரில் அந்த இது தெரியுதுல்ல, அங்கே வந்து 3 ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ஸில் ஏதாவது ஒரு ஹோலில் அந்த பால் விழுந்தா கூட உங்களுக்கு வந்து $10,000 வந்து ப்ரைஸு. ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கு நிறைய பேர் கூட்டமாக வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேம் வந்து வேர்ல்டில் வேற எங்கே இருக்குன்னு தெரியல. பட் இந்த அந்த பால் எப்படி விழுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல இங்கேருந்து. ஸோ அங்கே பக்கத்துலேயே டைவர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த லேக் டவுப்போவில் இதுக்கு பேர் ஹோல் இன் ஒன் அப்படின்னு பேர். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். இதுவுமே வந்து இந்த லேக்கை சுற்றி நடக்கிற அந்த வாக்கிங் ஏரியாவில் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் ரொம்ப க்ளோஸாக போட்டாங்க. பட் ஃபைனலாக அவங்களால அந்த போர்டில் வந்து பால் விழுந்ததே தவிர அந்த போர்டில் இருந்த அந்த ஹோல்குள்ளே அந்த பால் வந்து விழலை. அதனால அவங்களால வந்து வின் பண்ண முடியல. பட் ஸ்டில் இது வந்து ட்ரை பண்ண நிறைய பேர் வந்து க்யூவில் நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ லேக் கிளியராக இருக்கிற டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து டவுப்போவில் பண்ணுவாங்க. பேராசெயிலிங், அதுக்கப்புறம் நார்மல் செயிலிங், இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. குட்டிமா வந்து என் ஹஸ்பண்டோட கைப்பிடிச்சு அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. சுக்கி சுக்கிமா, ஹலோ. இருக்கிறத விட ஸ்பெஷல் ஐட்டம்ங்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு பிளேன் வந்து ரொம்ப க்ளோஸாக தலைக்கு மேலே பறந்தது. இது வந்து என்னது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்கும்போது அப்படியே அந்த லேக்குக்குள்ளே அது போயிட்டே இருந்துச்சு. சரி, இது என்னதான் பண்ணுறாங்க, எங்கே தான் லேண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க அப்படியே வாட்டரில் லேண்ட் பண்ணாங்க. அதை அப்படியே நான் வீடியோவாக கவர் பண்ணேன். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம மால்டீவ்ஸ்லலாம் வந்து இந்த சீ பிளேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி டவுப்போ சிட்டி சென்ட்ரலில் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் வந்து இந்த #ILoveTaupo தான். நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப்ட் பிளேசஸ் வந்து இது. ஸோ நாங்களும் வந்து இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஒரு மெமரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஜாலியாக இருந்தது. ஆனால் சிட்டி சென்டர், ஜஸ்ட் ஆப்போசிட் டு த லேக்.
ஐ லவ் டப்போலாம் இருக்குல்ல, இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்து இந்த சிட்டி சென்டர் இருக்குது. இங்கே தான் சப்வே, KFC, காஃபி கிளப்பு, அப்புறம் எல்லா சாப்பாட்டு கடை இது எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா மெக்டொனால்ட்ஸ் தான். டவுப்போவில் இருக்கிற மெக்டொனால்ட்ஸ் தான் வேர்ல்ட்ஸ் கூலஸ்ட் மெக்டொனால்ட்ஸ். எதனால நான் இப்போ காட்டுறேன். மெக்டி ஏன் வந்து ரொம்ப வேர்ல்ட்ஸ் கூலஸ்ட் மெக்டின்னு சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த டோப்போவில் இருக்கிற மெக்டொனால்ட்ஸில் தான் வந்து அங்கே அட்டாச்சாக ஒரு ரியல் ஃப்ளைட்டு, ஒரு ஏர்க்ராஃப்டே நிற்கிது. ஸோ இந்த ஏர்க்ராஃப்டில் போய் நம்ம உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ அதை தான் அடுத்து பண்ண போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வாங்க போகலாம். ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி தான் இந்த ஃப்ளைட்குள்ளே நம்ம போக முடியும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த வேர்ல்ட்ஸ் கூலஸ்ட் மெக்டொனால்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஓப்பனிங் டைம் எல்லாம் போட்டுட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லைக் சில்ட்ரன் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக அவங்கள எப்போவுமே சூப்பர்வைஸ்டாகவே வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப ஓடி எங்கேயும் விழுந்துடாமல் பார்த்துக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப புதுமையாக இருந்தது இந்த விஷயம். நான் இந்த மாதிரி ஒரு மெக்டொனால்ட்ஸ் நான் போனதில். இங்கே வந்து நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு கீழே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளைட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி குட்டீஸை ரொம்ப என்கேஜ் பண்ணுற மாதிரி, என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருந்தது. இது உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி சேர்ஸ், டேபிள்ஸ்லாம் இருக்குது. ஃபுல்லாகவே அட்டாச்சான இதுவாக தான் இருந்தது, மூவ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஒரு ரியல் ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டோட ஹிஸ்ட்ரி, இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த போர்டில் வந்து போட்டிருந்தாங்க. உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு ஆப்ரேஷனில் இருந்த ஒரு ரியல் ஃப்ளைட். ஒரு சர்டன் இயர்ஸ் வரைக்கும் இந்த ஃப்ளைட் வந்து ஓடிட்டு இருந்த ஃப்ளைட்டு தான். அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த மாதிரி இந்த மெக்டொனால்ட்ஸ்க்கு வந்து கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. இதுதான் அந்த காக்பிட் ஏரியா. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். வந்து காக்பிட் ஏரியா இருக்குங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காக்பிட் ஏரியா. ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, பழைய காலத்து ஃப்ளைட், அந்த காலத்து ஃப்ளைட். இது ரொம்ப சின்னது கூட. வெரி இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரி வந்து இந்த ப்ரைவேட் ஜெட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் இந்த சைஸில் இருக்குது. அந்த காலத்தில் இது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நிறையா ஹிஸ்ட்ரி எல்லாம் கூட இங்கே போட்டிருக்காங்க. நான் முடிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். பார்த்து முன்னாடி பார்த்து. சுக்கி ஹாய் பாவடியா. சுக்கி உட்காச்சிக்கோ. பிடிச்சுண்டு உக்காந்துக்கோ. சுக்கி உட்காருமா, உட்காச்சிக்கோ. குட் ஜாப். நல்லா உட்காரு, நல்லா உட்காச்சிக்கோ. One, two, three. Good job. பஜ்ஜி சொல்லு. பாரு சுக்கி, இங்க பாரு. சுக்கி இங்க பாரு, அம்மா பாரு. ஸோ கம்மிங் டு த அதர் டாபிக்,
இந்த வருஷம் அதாவது 2025 இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஓடிருச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து ஐடி ஜாப்ஸ்க்கு வந்து ஸ்கோப் கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன டாபிக் எனக்கு தோணுச்சு. அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐடி ஜாப்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2025 அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 3 months வந்து 2024 கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கிற மாதிரி தான் தெரியுது. லாஸ்ட் இயர் வாஸ் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது எல்லாருக்குமே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு. பட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டுருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து புதுசாக வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு, நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. ஈவன் நான் என்னோட பிஸ்னஸ் அனலிஸ்ட் ப்ரொஃபஷன்லேயே பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் எனக்கு லிங்க்டின்ல வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க ரெக்ரூட்டர்ஸ்லாம். நீங்கள் இப்போது ஐயூ ஓப்பன் ஃபார் ஜாப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் குட்டியமாக இருக்கிறதுனால என்னால் இப்போ வர முடியல அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து புதுசாக க்ரியேட் ஆகுது. நீங்கள் லிங்க்டின்ல வந்து செக் பண்ணுங்கள், சீக் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் சொல்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நியூசிலாண்டில் இருந்து உங்களுக்கு வேலிடான ஒர்க்கிங் விசா இருக்குது அப்படின்னா நீங்களாம் இந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, வேலிடான ஒர்க்கிங் ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஓவர்சீஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் பெட்டர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது பார்த்த வரைக்கும், அண்ட் நிறைய பேர்கிட்ட விசாரித்த வரைக்கும். ஸோ லோக்கலாக இருக்கிறவங்க கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க்கிங் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு நல்ல ட்ரீம் ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் என்னென்ன டொமைன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஓப்பன் அப் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சைபர் செக்யூரிட்டி. ஏன்னா இப்போ இங்கே நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்து கட்டிகிட்ருக்காங்க. லைக் அமேசான் அந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து வரப்போகுதுன்னு நியூஸில் வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸோ அவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஐ, அப்புறம் டேட்டா சயின்ஸ், இது ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த நீஷ் ஏரியாஸ்லலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் அப் ஆகும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் என்ன இன்னொரு வேண்டுதல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசெஷன் வரப்போகுது, மறுபடியும் குளோபல் ரிசெஷன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் வராமல் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே வேண்டிக்கிறோம். ஸோ இதுதான் 2025 ஃபர்ஸ்ட் 3 monthsக்கான அப்டேட். ஸோ இன்னும் போக போக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் குவார்ட்டர் வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹையரிங் வந்து கொஞ்சம் இன்னும் அக்ரெசிவாக பண்ணுவாங்க செகண்ட் குவார்ட்டரில். ஸோ நீங்கள் வந்து வேலை தேடுறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல டைம். நீங்கள் அப்ளை பண்ணி ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணி உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வரத்துக்கு இது ஒரு நல்ல டைம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோவில் காமிச்ச விஷயங்கள், ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களை இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.